ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி மாவை வச்சு நம்ம ஒரு ப்ரௌனி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பனானா, 2 ஸ்பூன் கோகோ பவுடர், ஒரு 3/4 கப் ராகி மாவு எடுத்துருக்குறோம். இதே ஈக்குவல் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 3/4 கப்புக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பாலோ இல்லை தண்ணியோ ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாய் எடுத்து அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். நம்மளோட ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சியில் பேட்டர் ரெடி. பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நான் ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பட்டர் பெப்பர் இருந்தால் பட்டர் பெப்பர் போட்டுக்கலாம். அப்படி இல்லாத போது ஆயில் வச்சுட்டு நல்லா ராகி மாவுலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா டஸ்டிங் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட பேட்டரை இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துட்டோன்னா சீக்கிரம் வேகிறதுக்கும் நமக்கு டைம் பிடிக்காது. அழகாக பேட்டரை ஊற்றிட்டு ஒன்ஸ் டேப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே கார்னிஷிங்க்கு நமக்கு தேவையான நட்ஸை நம்ம துருவி போட்டுக்கலாம். இதை அழகாக உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம கேக் கட் பண்ணும்போது நல்லா உள்ளே தள்ளிட்டு ஒன்ஸ் பேட்டர் டேப் பண்ணிக்கலாம். கார்னிஷிங் பண்ணியாச்சு. பாதாமும் சன்ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண இந்த கடாய்க்கு நடுவில் நான் நம்மளோட பேட்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னுட்டு. இப்போது 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே எழும்பி வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம இதே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுட்டு பார்க்கலாம். நமக்கு இப்போது கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம், கட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆச்சு. கொஞ்சம் கூட அதில் ஒட்டாமல் நமக்கு அழகாக கேக்கு தனியாக இதில் வந்துருச்சு. நம்ம சாக்லேட் நடுவில் போட்டது ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. ஆற வச்சு இதே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி அண்ட் டெலிஷியஸ் டிஷ்ஷஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் வெளியில் வாங்கி கொடுக்காம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தி டிஷ்ஷஸ் கொடுக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.